டோட்டல் லேபர் சார்ஜ் மட்டும் 7,400 rupees வருது. மொத்தம் 3 பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். மொத்தம் 27 அக்சசரிஸ் புதுசாக மாத்துறாங்க. 27 அக்சசரிஸோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 43,000 ரூபாய். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கௌதம். நம்ம ஷோரூம் வந்து நம்ம ட்ரைம் கியூரல் சர்வீஸ் சென்டர்லேருந்து ஒரு பெரிய எஸ்டிமேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்க. நம்ம ஒரு ரோட்ல வந்துட்டு 60 to 70 போயிட்டு இருந்தோம். ஒரு கரெக்டாக ஒரு ஸ்லைட் டேர்னிங் அது. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெண்ட் பண்ணுறதுக்காக கரெக்டாக ஸ்லைட் எடுத்தோம். அந்த டைமில் ஆப்போசிட்டில் கரெக்டாக இன்னும் வந்தங்காட்டி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரோட்லேருந்து ஸ்கிட்டாகி கீழே இறங்கிடுச்சு. அந்த இடத்துல அந்த டைமில் ரொம்ப வெட் கண்டிஷன் இருந்தங்காட்டி ஒரே சகதி அப்படியே இழுத்துட்டு போய் டேரெக்டாக ஹிட்டாகி கீழே விழுந்துட்டோம். ஒரு கடவுளோட புண்ணியத்தில் நமக்கு எதுவுமே ஆகலை. கை காலை எந்த விதமான அடிமை இல்லை. சின்ன சின்ன ஒரு சின்ன மைனஸ் ஸ்க்ராட்ச் தான். மற்றபடி பெருசாக உடம்புல அடிப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. பட் ஆனால் பைக்குக்கு முன்னாடி ஃபுல்லாமே அடி. அதனால இந்த பைக்கை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன சர்வீஸ் சார்ஜஸ் ஆகுது அப்படிங்கிறதுல இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வித் கௌதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். A few moments later. இது என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாமே லேபர் சார்ஜஸ் வருது. ட்ரைம்க்கு லேபர் சார்ஜ் 1, லேபர் சார்ஜ் 2, லேபர் சார்ஜ் 3, 200 rupees, 253 rupees, 350 rupees, 850 rupees. இது வந்து என்ன ரீப்ளேஸுக்குன்னு தெரியல. எல்லாமே ரீப்ளேஸ் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. டோட்டல் லேபர் சார்ஜ் மட்டும் 7,400 rupees வருது. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஆக்சிடென்ட் ரிப்பேர் அப்படின்னு போட்டு ஒரு 3,500 rupees போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. நம்ம அடிஷனல் போயிடலாங்க. அக்சசரிஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ அக்சசரிஸ் அப்படின்னா, இதில் 23 மொத்தம் 27 அக்சசரிஸ் புதுசாக மாத்துறாங்க. 27 அக்சசரிஸோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 43,000 ரூபாய். 43,000 rupees வந்து அக்சசரிஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக அக்சசரிஸ் போயிடுச்சு. அதில் மேஜராக இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ரீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அசம்பிளிங் பிராக்கெட் ஹோல்டர் அப்படின்னு வந்து 134 ரூபா சார்ஜஸ் பே பண்ணியிருக்காங்க. அது எதுன்னு தெரியல. பாரன் மிரர்ஸ், நம்ம ட்ரைம் ஸ்பீட் ஃபோனோட வந்து பாரன் மிரர்ஸ் வந்தோம். பாரன் மிரர்ஸ் ரைட் சைடுமே காலி, லெஃப்ட் சைடுமே காலி. ரைட் சைடு பாரன் மிரர்ஸோட ப்ரைஸ் வந்து 1,076 ரூபாய். லெஃப்ட் சைடு பாரன் மிரர்ஸோட ப்ரைஸ் வந்து 1,057 ரூபாய். அது என்ன கணக்கு? லெஃப்ட் சைடு வந்து 1,076, ரைட் சைடு வந்து 1,056. 20 ரூபா லெஃப்ட் சைடு ஜாஸ்தி பண்ணுது. ஓகே, இங்க நெக்ஸ்ட் போல வாங்க. அடுத்து வந்து 136, 36, 47 இது சின்ன சின்ன பிரைசிங் ஓடுது. அண்டர் பிராக்கெட் அசம்பிளி. அந்த 2 ஃபோர்க் வருதுல்ல ஃப்ரண்ட் சைடு, அந்த 2 ஃபோர்க்கை ஹேண்டில் பண்றதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் அசம்பிளி வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா காலி ஆயிடுச்சு நம்மளுது. அது வந்து 2,645 rupees வருது. 2,645 ரூபாய் அந்த செட்டு காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மேஜர் அப்படின்னா அப்பர் இன்ஜின் பார்ங்கிறது பம்பர் காலி ஆயிடுச்சு. ஹெட்லாம்ப் வித் லேம்பல் ஃபார் ஸ்பீட். ஹெட்லைட்டோட காஸ்ட் என்ன தெரியுமா? 12,700 ரூபாய். முன்னாடி வர ஹெட்லைட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 12,700 rupees வருது. அந்த செட்டு மட்டும். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் லேம்ப், பிராக்கெட் அண்ட் பைப்ஸ். அந்த ஃபோர்க் வருது இல்லைங்க, அந்த ஃபோர்க்கும் காலி. அந்த ஃபோர்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேம்ப் வரும். அந்த லேம்பும் ஃபோர்க்கும் ரெண்டுமே காலி ஆயிடுச்சு. அதுக்கு வந்து 5,700 rupees வருது. அடுத்தது பாருங்க, ஸ்பீடாமீட்டர். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் போயிடுச்சு. அதோட காஸ்ட் வந்து 7,800 ரூபாய். அந்த ஃப்ரண்ட்ல வந்து ஸ்பீடாமீட்டர் இருக்குல்ல, அது வந்து 7,800 rupees வருது. அது காலி நம்மளுது. அதுமே ரீப்ளேஸ் பண்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லோயர் இன்ஜின் பார், அந்த கீழே பம்பர் வரும்ல, சேம் அந்த பம்பர் வந்து நம்மளுக்கு காலி ஆயிடுச்சு. அந்த பம்பர் இன்ஜின் கீழே வந்து ஒரு லோயர் இன்ஜின் பார் வரும், அது காலி. அதுமே ரீப்ளேஸ் பண்றாங்க. டெக்கல் ட்ரைம்ப் ஒன்று போட்டிருக்குங்க. டெக்கல் ட்ரைம்ப் அப்படின்னா என்னன்னு தெரியல. அதுக்கு ஒரு 990 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. நானும் ஆன்லைன்ல ப்ரௌஸ் பண்ண பாத்தீங்கன்னா அது ட்ரைம்ப் வர ஸ்டிக்கர்னு போட்டிருக்கு. அதுக்கு 900 ரூபாய் சார்ஜஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்த ஷீட் போகலாம். லிவர் அட்ஜஸ்டபிள் சார்ஜஸ். ஃப்ரண்ட் லிவர் போயிடுச்சு, லிவர் ஓடுது. அடுத்து வந்து பிராக்கெட் அசம்பிளி ஹோல்டர் இன் லேம்ப் ஹெட்லைட். அந்த லேம்ப் ஹெட்லைட்டை சுற்றி ஒரு லேம்ப் வரும், அந்த லேம்பும் போயிடுச்சு. அது சேஞ்ச் பண்ணுறாங்க.
லிவர் அசம்பிளி கிளச்சு. இப்போ கிளச்சில் அந்த அட்ஜஸ்டபிள் லிவர் வரும்ல, அந்த ரவுண்டோட ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது 480 rupees வருது ப்ரைஸு. ஹேண்டில் பார் லாஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணோம். ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா 2800 rupees வருது. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது 1500 தான் வந்துச்சு. இப்போ இந்த கீழே வந்து ஹேண்டில் பார் ஹோல்ட் பண்ணுறது 2 கப்ளிங் இருக்கும், அதோட சேர்த்து சார்ஜஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் எஸ்டிமேஷன் மட்டும் 43,000 ரூபாய் வந்திருக்கு. வித் லேபர்ஸ் வந்து 7000. மொத்தம் ஓவரால் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா 50,812 rupees, அதாவது 50,812 ரூபா. குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு. இந்த ஆக்சிடென்ட்டுக்கான சார்ஜஸ் இந்த பில்லிங் இருக்கு. இதுல வந்து நம்ம ஆல்ரெடி ஐசிசி ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அதுல என்ன கவர் ஆகுது என்ன கவர் ஆகுது அப்படிங்கறது ஐடியா இல்லை. இப்போதான் நம்ம எஸ்டிமேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலா நான் செக் பண்ணிட்டு எவ்வளோ கவர் ஆகுது, நம்ம கையில எவ்வளோ பே பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இன்சூரன்ஸ்ல வந்து ஐடிபி வேல்யூ கொஞ்சம் ஹையா தான் போட்டிருக்கோம். எக்ஸோரம் பிரைஸ் வந்து நான் எடுக்கும்போது 2,43,000 ரூபாய் வந்துச்சு. நம்ம ஐடிபி வேல்யூ போட்டிருக்கிறது வந்து 2,33,000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 10,000 rupees கம்மியாகுது. பட் ஆனால் எபோ அப்படி பார்த்தோம்னா எபோ 90% மேலே கிளைம் ஆகணும். பட் ஆனால் என்னென்ன ஸ்பேர்ஸ்க்கு வந்து எவ்வளோ கிளைம் ஆகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு இன்சூரன்ஸ்ல வந்து ஸ்டீலுக்கு எவ்வளோ, பிளாஸ்டிக்கு எவ்வளோன்னு சொல்லுற லிமிட் இருக்கும். நம்மள எப்படி கிளைம் பண்றாங்க அப்படிங்கிறது ஐடியா இல்லை. நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். வண்டி எடுக்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் 20 நாள் சொல்லியிருக்காங்க. 20 days வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் வெஹிக்கிள் எடுக்கிறதுக்கு. இப்போ ஐசிசி இன்சூரன்ஸ்ல இருந்து வந்து வெஹிக்கிள் பார்த்துட்டாங்க. ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்றதுக்கு அப்புறம் கொடுத்தாச்சு. இது இப்போ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி அவங்க ஸ்டாக்குக்கு வந்து ப்ராடக்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்குங்க. நமக்கு மட்டும் ஏன் இந்த பாதிப்பு மேல பாதிப்பு, அடி மேல அடி விழுகுதுன்னே தெரியல. இப்போதான் ஒரு 4 months முன்னாடி தான் நின்று இருந்த பைக்ல பஸ் வருஷம் ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணோம். அதுவே நம்ம முன்னா தாண்டி வரல. திருப்பியும் பாருங்க 50,800 ரூபாய்க்கு பில் எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இன்சூரா மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நடக்கும்போது கண்டினியூஸா ஒரே விஷயம் ரிப்பீட்டடா நடக்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய பேர் இன்னும் சப்போர்ட் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஆகும் எங்களுக்கு. இந்த மாதிரி மோட்டோ விளாகிங் சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம வித் கௌதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye.